ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேதாகம் இருந்தால் வேதாகத்தை பார்த்து வாசிங்கள், இல்லாவிட்டால் போர்டில் இருக்கும், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்டில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், செயல்படுத்தும் தேவன், அது ஒரு தனி தலைப்பு. செயல்படுத்தும் தேவன் எவைகளெல்லாம் செயல்படுத்துவார்? நம்மால் யோசிக்க முடியாத, நம்மால் சிந்திக்க முடியாத ஆச்சரியமானவைகளை அவர் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர். ஆமாம், இதோடு மாத்திரமல்ல, எந்த எல்லையிலும் எந்த நபருக்கும் செய்யாததை நமக்கு செய்கிற தேவன் அவர். கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. சகலவற்றையும் சொன்னார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அப்படின்னு ஏசாயா சொல்ல. நானே அதை செய்தேன், நான் சொல்லுவேன், அதை செய்வேன். நான் வேதத்தில் அப்படி சொல்லப்படுது. அவருடைய வல்லமையில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அவர் எதை சொன்னாரோ அதை செய்வார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமோஸை பற்றி போன வாரத்தில் பார்த்தோம். எல்லாரும் கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. அதில் ஒரே ஒரு பகுதியை தான் நமக்கு வாக்குத்தத்த பகுதியாக எடுத்திருக்கிறோம். பழுதாய் போனதை சீர்படுத்தி. அப்போ பழுதாய் போனதை சீர்படுத்தும் தேவனர். ஆமாம், கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. போன வாரம் அதெல்லாம் பார்த்தோம். இந்த காலவேளையிலே சீர்படுத்தும் தேவன் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. பழுதாய் போனதை சீர்படுத்துகிற தேவன், அதோடு மாத்திரமில்லை, சீர்படுத்தும் தேவன். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த சீர்படுத்தும் என்றதான பதத்தை எந்த வகையில் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி காலையிலே நான் பார்த்தோம். நம்முடைய ஆண்டவர் வேதாகமத்திலே பல வழிகளிலே அவர் சீர்படுத்துகிற தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அர்த்தம், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமாம், ஆமாம், இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன். எந்த இடத்துல இதெல்லாம் அடிக்கடி சொல்கிறாருன்னா, பாழாய் போன பகுதிகள் தான் அதை சீர்படுத்துவதற்கு சரிப்படுத்துவது சொல்லும்போது ரொம்ப ஆணித்தனமாய் அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. தீர்க்கதரிசிகள் எல்லாம் தேவ ஆவியினால் பேசப்பட்டவர்கள், தேவ ஆவியினால் இருந்து பேசினவர்கள். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் மூலம் நான் சொன்னேன் அப்படின்னாலும் சொன்னேன், நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். இதில் சொல்லும்போது இந்த 36ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. பாழானதை சீர்படுத்தும் தேவன். கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையிலே பாழானதை பயிர் நிலமாக்குவார். ஆமாம், இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. சீர்படுத்துவது என்பது இருக்கிற ஒன்றை, செயல்பட முடியாத உருகுலைந்து போன இந்த வேலை சரிப்படுத்தி ஆண்டவர் செய்கிற ஒன்று. கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. காலையில் அதற்குரிய பதங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனால் இதில் சொல்லும் போது பாழானை போனது, ஒன்றுக்கு உதவாது, பயன்படாமல் போனது என்று சொல்லப்பட்ட ஒன்றை பயனுள்ளதாய் கர்த்தர் செய்கிறாராம், மாற்றி அமைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. அது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் செய்ய முடியும். அதை செய்ய வேண்டும்னா தேவன் ஒருவர் தான் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான், வேறு ஒன்றுக்கும் செய்ய வேண்டாம். அவன் வரும்போதெல்லாம் அவங்க ஆண்டவர் சொல்லுவது திருடன் என்று சொல்லப்படுவது சாத்தானை, சத்ருவை கர்த்தர் சொல்லுகிறார். சத்ரு என்பது எதிராளி, மனுஷனை சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுவது பிசாசை சொல்லுகிறார். அந்த சத்ரு அல்லது பிசாசானவன், அந்த எதிரி ஆனவன், அவன் எங்கெல்லாம் உள்பிரவேசிக்கிறானோ அங்கே அழிவு தான் உண்டாகும். அதான் காலையில் பார்த்தோம். இந்த தேசத்தில் அல்லது இந்த பூமியில் விழத்தள்ளின போது இந்த பூமி அருமையாய் உருவாக்கப்பட்ட இந்த பூமி கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக அலங்கூலமாக்கப்பட்ட நிலைக்கு அது தள்ளப்பட்டு போய்விட்டது. அதான் வேதம் சொல்லுது, ஒழுங்கின்மையும் வெறுமையும் என்ன செய்யுது வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக. அவன் எங்கெல்லாம் வருகிறானோ அங்கே அவல நிலை, அலங்கூலமான நிலை, பாழடைந்த நிலை அங்கே வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரோ அவர் சொல்றார், அவன் திருடவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும்
அவன் திருடி போனது பிடுங்கி கொடுப்பதற்கும், அழித்து போனதை கொன்று போனதற்கு ஜீவன் உண்டாக்கவும், அவன் அழித்து போட்டதை மறுபடியும் உருமாற்றம் அடைய செய்வதற்கும், நானோ ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. எவைகளெல்லாம் சத்துரு அழித்து பாழ்படுத்தி போனானோ அவையெல்லாம் கர்த்தர் உருமாற்றம் செய்து அற்புதமாய் மாற்றி அமைக்க வல்லவர் அவர். ஆமாம், சத்துரு ஒரு நாள் ஒருவனை பயன்படுத்தினான். கர்த்தருக்கு மகிமை. அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவன் தான். அவன் ஒரு மார்க்கத்திலே பக்தி வைராக்கியமாக இருந்தான். ஆனால் கிறிஸ்தவ சபைக்கு எதிராக செயல்படும்படியாய் கிறிஸ்தவ சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். வேதம் அப்படித்தான் சொல்லுது. கிறிஸ்தவ சபைகளெல்லாம் என்ன செய்தானா? பாழாக்கி கொண்டிருந்தவன். அவனே சொல்றான், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட அவனை கர்த்தர் மாற்றி அமைத்தார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. எந்த மனிதனாலே எவைகளெல்லாம் பாழ்படுத்தப்படுதோ அதே மனிதனாலே உருமாற்றம் அடைய பண்ணி கர்த்தர் சபையில் கட்டி எழுப்பினார். எந்த மனிதன் அழிவுக்குரியவனாய் வந்தானோ அதே மனிதனை கட்டுவிக்கும்படியாய் கர்த்தர் உருமாற்றம் செய்தார் அவர். ஆமாம், நம்முடைய ஆண்டவர் பாழானதை பயனிலமாக்குவார் என்று சொன்னார். உருமாற்றம் அடைய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமாம், சீர்படுத்துகிறவர் என்பது ஒரு பகுதி, இன்னொன்று உருமாற்றமே செய்கிறார். இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் வேறு ஒரு அற்புதமான ஒரு பகுதியாய் பார்க்கிறார். இப்படி என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், அந்த தேசத்தில் அதுக்கு முன்னால் 34 வசனத்தில் சொல்லப்படுகிறது பாழாக்கப்பட்ட தேசம். அந்த தேசம் எப்படிப்பட்டதான்? பாழாக்கப்பட்ட தேசம். கடந்து போகிற பார்வைக்கு எப்படி இருக்குதான்? பாழாய் கிடப்பதற்கு பதிலாக எப்படி இருக்குமா? அவர்கள் போகும்போது அந்த தேசத்தை பார்க்கிறார்கள். பார்க்கும்போது ஐயோ, இந்த தேசம் எவ்வளவு அருமையான ஒரு தேசமாக இருந்தது. அந்த தேசத்துக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த தேசத்தை பற்றி சொல்லுகிறார், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். தேசம் எப்படி தேசமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். செழிப்பை காட்டுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். மலை தாழ்ச்சி இல்லாத தேசம். மலை தாழ்ச்சி என்ன செய்யாதான்? இருக்காது. ஏற்ற காலத்தில் பனி பெய்யும் தேசம். தேவன் விசாரிக்கக்கூடிய தேசம். அந்த தேசம் முழுவதுமே கர்த்தர் அற்புதமாய் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தேசம் அப்படிப்பட்ட தேசம் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தார். அந்த தேசத்தை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. எல்லா தேசமும் அதில் அதனுடைய சிறப்புகளை அனுபவித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த தேசம் பாழ்படுத்தப்பட்டு போய்விட்டது. அங்கே பார்க்குறாங்க, எப்படி இருந்த தேசம் இந்த அவல நிலைக்கு போய்விட்டது என்று சொல்லி பாழாக்கப்பட்ட நிலையெல்லாம் பல விதத்தில் நான் பார்த்துருக்கோம். அது இருக்கட்டும். இப்படி அவல நிலைக்கு போய்விட்டது. பார்க்குறவருடைய பார்வைக்கு எல்லாம் உடைந்து உருகுலைந்து போய், அது சத்ருவினாலே மனுஷனாலே உருகுலைந்து போய் சுட்டரிக்கப்பட்டு, தேவாலயம் இல்லாத தேவாலய பகுதியாக சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு. மாட மாளிகள் கோபுரங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. எல்லாமே இடிந்த நிலையிலே அலங்கோலமாய் கிடக்கிறது நிலையிலே பார்க்குறாங்க. பார்க்குற பார்வைக்கு இனி இதில் கட்டப்படாது, இனி இதில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னவர்கள் அப்படி போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்லிட்டு போயிடுவான், ஆனால் நான் சொல்லுகிறேன் இந்த இடம் பயிரிடப்படும். ஆமாம், அப்படின்னா ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மீண்டும் முன் போல அது கட்டி எழுப்பப்படும். திரும்பி வரும்போது அவன் பார்வைக்கு அது எப்படி இருக்குமா? ஏதேன் தோட்டத்தை போல இருக்குமா? ஆமாம், அதான் சொல்லப்படுது. அவன் பார்க்கிற பார்வைக்கு பாலாய் கிடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும். பாலாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்று. கர்த்தருக்கு மகிமை. நிருபலமாயிருந்த பட்டணம் அரணிப்பானவைகள், கோபுரங்கள்லாம் உடைக்கப்பட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அது அரணிப்பான குடியிருப்பாய் மாற கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவர் உருமாற்றம் அடைய பண்ணுகிற தெய்வம். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வைத்துக் கொள்வோம், உலக ரீதியான வாழ்க்கை வைத்துக் கொள்வோம், நம்முடைய பொருளாதார ரீதியான வாழ்க்கை வைத்துக் கொள்வோம், சரீர ரீதியான வாழ்க்கை வைத்துக் கொள்வோம். இவைகளெல்லாம் உருகுலைக்கப்பட்டு பார்க்கிற பார்வைக்கு பரிதாபமான ஒரு சூழலை கொண்டு வரக்கூடிய சூழலில் நம்ம இருந்தாலும் நம்முடைய தேவன் சொல்லுகிறார், உருமாற்றம் அடைய பண்ணி அது ஏதனை போல மாற்றி அமைக்க வல்லவர். ஆமாம், அந்த இது பயிரிடப்படும். கர்த்தருக்கு மகிமை தான். பயிரிடப்படும், உருமாற்றம் அடைய பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவை இந்த காலவேளை ஆண்டு ராத்திரி விளையாண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். உருமாற்றம் அடைய பண்ணும் தேவன் நம்முடைய தேவன். ஆமாம், பாழானதை பயிர்நிலமாக மாற்றுவதற்கு அல்லது பாழானதை பயனுள்ளதாய் மாற்றுவதற்கு உருமாற்றம் அடைய பண்ணுவார். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உருமாற்றம் அடைய பண்ணுவார். அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் தான் அதை அவர் நிரூபித்து காட்டுகிறார். அடுத்த 37ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவருடைய ஆவியானவர் அவனை கொண்டு போய் எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக கொண்டு போனார்.
அந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் நிற்க வைத்து பார்வையிட்டு சொல்கிறார். பார்த்தா அங்கே எல்லாம் என்ன கிடக்குது? எலும்பு கூடுகளாக கிடக்கு. சரி, எலும்பு கூடு கூட கிடந்தால் பரவாயில்ல, அது எப்படி கிடக்கு? எலும்பு கூடுகளை உருகுலைந்து போய் கிடக்குது. தலை அங்கே கிடக்கு, கை காலும் கிடக்கு. எது தலை எது கை கால், அதாவது கை கால் எலும்பு தலை எலும்பு தெரியும், ஆனால் எதற்குரியது எது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. எல்லாமே குலைந்து போய் அப்படியே உருகுலைந்து போய் அப்படி கிடக்கு. எலும்பு கூடுனாலும் அடிக்கி வச்சுருந்தாலும் அது பார்வைக்கு எப்படி இருக்கும்? சரி, ஏதோ எலும்பு கூடு பார்வை இருக்குது, அப்படி ஆண்டு எழுப்பிடுவார்னு சொல்லலாம். எழுப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன அப்படின்னா, ஒரு எலும்பு அங்கே கிடக்கு, ஒரு எலும்பு இருக்கு, ஒரு கை எலும்பு இங்கே கிடக்கு, ஒரு கால் எலும்பு அங்கே கிடக்கு, தலை இங்கே கிடக்கு, அப்படி பிரிந்து ஆங்காங்கே கிடக்கிறது. அது எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு, மேலும் கீழுமா மலை போல குவிஞ்சு கிடக்கு. ஆண்டு சொன்னார், எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு கூட்டு போய்ப்பா, இந்த பள்ளத்தாக்கு பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆண்டு அவனை கொண்டு போய், இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்குறேன். ஆமாம், நடக்க முடியாத ஒன்று. நம்ம சொல்லுவோம் எலும்புகள், அதாவது செத்துப்போன ஒரு அரை மணி நேரத்தில் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அவனை உயிர் உண்டாக்க முடியுமான்னு கேட்டால் ஏதோ என்ன செய்யலாம், ஒரு நம்பிக்கையாக இருக்கும், ஒரு வேளை வந்துடலாம். அந்த அந்த ஹார்ட் பீட்டிங் உள்ளே இருக்கலாம், வெளியே மறித்தது போல் தெரிஞ்சாலும் உள்ளே ஏதாவது ஹார்ட் பீட்டிங் ஏதாவது லேசாக துடிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறது வந்தாலும் இங்கே அதுக்கு சான்சஸே இல்லை. எந்த காலத்தில் மறித்து போனதோ தெரியாது. அந்த பள்ளத்தாக்கில் ஆண்டு சொல்றாரு, ஏப்பா இது உருகுலைந்து போயிருக்கு, இது இந்த உயிர் அடையுமான்னு கேட்டான். பார்த்தான், ஐயோ இது எனக்கு தெரியாதப்பா, என் பார்வைக்கு இது மறுபடியும் உருவாகும், மறுபடியும் பயனுள்ளதாய் மாறும் என்று சொல்லி என் வாழ்க்கையில் யோசிக்கவே முடியாது. அப்போ ஆண்டு சொன்னார், நீ வார்த்தையை சொல்லு என்று சொன்னார். அவர் சொன்ன உடனே தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு பயப்பட மாட்டார். உரைத்தது தான். திடீர்னு பார்த்தா கை எலும்பு அப்படி ஒரு இதில் வந்து நுழைஞ்சு எடுத்து இப்படி நேராக பறக்குது. அவன் பார்க்கும்போது எலும்புகள்லாம் என்ன செய்யுது, அங்கே எங்கே அப்படி ஜிக்ஜாக்கில் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அது ஆங்காங்கே இருக்கக்கூடிய தலை பக்கம் போய் எல்லாம் ஒன்று ஒன்றா சேரும். ஸ்பைனல் கார்டு எலும்பு அப்படி வந்து நிற்குது, அப்படி ஒவ்வொன்றா எலும்பு விழா எலும்புக்கு சேர்க்குது. அதுக்கு உரிய எலும்புகள்லாம் அங்கங்கே வந்து என்ன செய்யுது, ஜாயின் ஆகுது. எல்லாம் ஜாயின் ஆகி ஒரு நிசப்தம் ஆகிட்டு பயங்கர ஆச்சரியம், என்னடா இது முடியாதா, கர்த்தருக்கு பயப்படாவதாக என் தீர்க்கதரிசனம் உரை என்று சொன்னான். தீர்க்கதரிசனம் உரைத்தான். அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தவனே சதைகள் உருவாயிற்று, நரம்புகள் உருவாயிற்று. ஆண்டு சொன்னார், இன்னும் தீர்க்கதரிசனம் சொல்லு அப்படின்னாரு. சொன்ன உடனே ஒரு பெரிய சேனையை போல இருந்து நின்றது. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாவதாக. அவனை இந்த தரிசன பள்ளத்தாக்கு எலும்புகள் இந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் காமிச்ச உடனே அவன் பயந்துட்டான். என்னடா ஆண்டவரை எந்த காரியம் முடியாது என்று சொல்வதற்கு இடமே இல்லை இப்படி சொன்ன. ஆண்டு சொன்னேன், இதே பார்த்துக்க, இதே மாதிரி இந்த தேசம் இனி கட்டப்படாது, உருகுலைந்து போய்விட்டது, இனி உதவாது, பயனற்றது என்னெல்லாம் சொன்னாங்கல்ல. இந்த தேசத்தை இதே போல மகா பெரிய சேனை எழும்பினது போல இந்த தேசம் மறுபடியும் பயிர் நிலமாக்கப்பட்டு பயனுள்ளதாய் மாற்றி அமைக்க தேவனால் முடியும். ஆமாம், அதே அழிக்கப்பட்டது தேசத்திலிருந்து தான் உலக இரட்சகர் மேசியாவை தேவன் கொண்டு வந்து ஆசீர்வாதமான ஒரு நிலமாக கர்த்தர் மாற்றி அமைத்தார். அவர் ஆமாம், கர்த்தருக்கு பயக்க மாட்டாதா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். பாழானதை அவர் உருமாற்றம் அடைய பண்ணுகிற தேவன். ஆமாம், அப்படி மாற்றிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக உருமாற்றம் செய்யும் தேவன். மேத்தில் பல காரியங்கள் நாம் வாசிக்கிறோம். அதான் ஆண்டு சொன்னார், வனாந்திரம். ஏசாயா 32 அதிகாரத்தில் 15 வசனத்தில் ஆண்டு சொல்லும் போது சொல்லுகிறேன். ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, உருகுலைந்து போன நிலை, பாழான நிலை, பயன்படாத நிலை, உதவாத நிலை, இப்படிதான் இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். அந்த இடத்துல விளைபலன் கிடைக்காது, பயிரிட முடியாது, அதில் நன்மை கிடைக்காது என்று இருக்கும்போது ஆண்டு சொல்றாரு, அந்த நிலம் வனாந்தரமான அந்த நிலம், பயனற்று போன நிலம், பாழாய் போன அந்த நிலம் எதாய் மாறுமா? வயல்வெளியாய், செழிப்பான வயல் நிலமாய் மாறும். அதாவது செழிப்பான வயல்வெளியாகும். வெறுமையான வயல் நிலம்னு சொல்ல, அது எப்படி வயல் நிலமா? செழிப்பான வயல் நிலம். கர்த்தருக்கு பயப்பட மாட்டாததாக. அந்த செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். காடாக எண்ணப்படும். வயல் நிலம் கர்த்தருக்கு பயப்படாது. காடுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம். வயல் நிலம் என்பது நமக்கு விளைபலன்களை மனுஷன் விதைக்கிற விளைபலன், நெல்லோ கோதுமையோ
பயிர் வகைகள் ஏதோ பயிரிடக்கூடிய ஒரு இடம் வயல் நிலம், வயல். கர்த்தருக்கு பயன்படாவதாக. காடு என்பது யாரும் போய் விதைக்கிறது இல்லை. யாரும் போய் காட்டில் விதைக்கிறாங்களா? அது இயற்கையாகவே என்ன செய்யும்? கொட்டைகள், பழங்கள், விதைகள் விழுந்து மிருகங்கள், பறவைகள் இவைகளின் மூலமாக தான் என்ன செய்யும்? அதாவது சொன்ன ஒரு யானை ஒரு வருஷத்தில் ஏறக்குறைய 1,00,000 மரத்தை நட்டு. 1,00,000 மரம் எப்படின்னா அது சாப்பிட்ற ஆகாரம், பழங்கள் அதெல்லாம் சொல்லும்போது அதனுடைய விதைகள் கழிவுகள் வழியாக வெளியே போகும், அங்கங்கே விழுத போகும், தானாக என்ன செய்யும்? முளைக்கும். மழை பெய்யும்போது வேர் ஊன்றி அதில் 1,00,000 மரம் வந்துடும். காடுகள் உருவாக்கப்பட்ட நிலையே எப்படி தான்? இந்த பறவைகள், மிருகங்கள், மிருக ஜீவன் இதை வச்சு தான். மனுஷனால் காடு அழிக்கப்படுகிறதே தவிர என்ன செய்யப்படலை? உருவாக்கப்படலை. சரி, அது இருக்கட்டும், உருவாக்கம். வயல் நிலத்திற்கு எல்லை உண்டு. வரப்பு வரப்பாக வைத்து ஒரு எல்லையை வைத்து என்ன செய்வாங்க? வைத்திருப்பார். காடுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? எல்லை உண்டு. தேசத்துக்கு தேசத்தான், அல்லது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் தான் என்ன உண்டு? இது வரைக்கும் இல்லை. நம்முடைய பகுதியில் வச்சு மேற்கு தொடர்ச்சி மலை எங்கேருந்து ஆரம்பிக்குது? கன்னியாகுமரி பக்கம் வந்து ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்க. திருநெல்வேலி, தென்காசி இந்த பகுதியிலேருந்து ஆரம்பிக்கும். எங்கே வரைக்கும் போகுது? கர்நாடகா, குஜராத் வரைக்கும் போயிடும். இது வரைக்கும் போயிடும். 2-3 ஸ்டேட்டை தாண்டி தமிழ்நாடு, கேரளா, அந்த பக்கம் கர்நாடகா, கர்நாடகா தாண்டி என்னது அந்த பக்கம் அப்படியே போய் குஜராத் பக்கம் அந்த பகுதி வரைக்கும் அது போயிடும். ஒரு பெரிய நீண்ட தொடர்ச்சி, அதான் மேற்கு தொடர்ச்சி. அதுக்கு வந்து நாம தான் எல்லை இணைச்சிருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்குரிய எல்லை, ஆந்திரா எல்லை, கர்நாடகா எல்லை, குஜராத் எல்லைன்னு நாம தான் ஸ்டேட் வரையும் எல்லை வச்சுருக்கோம். ஆனால் காடுகளுக்கு எல்லை என்ன செய்யாது? கிடையாது. அமேசான் காடு இருக்கிறதே பெரிய காடு. கர்த்தருக்கு மகிமை தான். பெரிய இடம். அதுக்கெல்லாம் எல்லையில் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. வயல் நிலத்துக்கு எல்லை உண்டு, காட்டுக்கு எல்லை கிடையாது. ஆட்டம் எழுதுறாரு, எப்போ எல்லை நிறைந்த ஒரு ஆசீர்வாதம் என்பது ஒரு பகுதி இருந்தாலும் எல்லையற்ற ஒரு எல்லைக்கு கொண்டு உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண. ஆசீர்வாதத்தின் மேல் பலவிதமான கனிவர்க்கங்கள் இதில் ஒன்று தான் கிடைக்கும். வயல் நிலத்தில் எதை விதைச்சோமோ அதுதான் கிடைக்கும். ஆனால் காடுகளில் ஒன்றும் இல்லை. பல ஆயிரக்கணக்கான கனிவர்க்கங்கள், நூற்றுக்கணக்கான காய்கறிகள், எல்லாரும் பயன்பெறக்கூடிய அளவிற்கு பெரிய ஒன்றாக அவர் காடாக எண்ணப்படுவார். ஆமாம், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற்றப்படைய பண்ணும்போது அது பயனுள்ளதாய் கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவர். அந்த எலும்புகள் இருந்த பள்ளத்தாக ஆண்டவர் நிப்பாட்டும் போது சொன்னார், இப்போ இப்படி தான் மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அது பயனுள்ளதாய் மாறும், அது பயிரிட்டப்படும். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதாக. இந்த ராத்திரி உள்ள ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். பயனற்று போனோம், உருகுலைந்து போய்விட்டோம். நம்மை உருமாற்றம் செய்து நம்மை பயனுள்ள ஒரு கருவியாக மாற்றி அமைக்க வல்லவர் அவர். ஆமாம், சீர்படுத்துவார்னு சொன்னால் அப்படி தான். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதாக. அதான் வேத்து சொல்லப்படும். அவனுக்கு பேர் பிசாசு பிடித்தவன் தான் பேர். அந்த ஊரில் போய் கேட்டோன்னா பிசாசு பிடித்தவன், அவனுக்கு பேர் என்னது? பிசாசு பிடித்தவன். பேரை சொல்லும் போதே பேரே மாற்றிடார், பிசாசு பிடித்தவன் தான். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்த பிறகு அதே மனிதன் புத்தி தெளிந்தான், நல்ல உடை அணிந்திருக்கிறான். அவன் வீட்டில் அவனுடைய ஒரிஜினல் பேர் எதுவோ அது மீண்டும் அவனுக்கு வந்தது. ஆமாம், அவன் ஒரிஜினல் பேர் சொல்லப்படலை. ஆனால் அந்த வீட்டில் அவன் ஒரிஜினல் பேர் என்ன வச்சுருக்கணும்? அவங்க ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கான், நல்ல ஒரு பேரை வச்சுருக்கான். அவனுக்கு பேர் சொல்லி தான் கூப்பிட்ருப்பாங்க, பிறந்த உடனே பேர் சொல்லி தான் வச்சுருக்குறாங்க. அந்த பேர் மறைந்து போனது, சத்ருவினாலே மறைந்து போய் பிசாசு பிடித்த அவனுக்கு பேர் பிசாசு பிடித்தவன். அவன் பேர் என்னது? எல்லாம் சொல்லிடுவாங்க. பிசாசு பிடித்தவன் சொன்னால் அந்த அவன் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிசாசு பிடித்தவன் பேர் மாற்றி அமைத்தார். மாற்றி அமைத்த தேவன் அவனுடைய ஒரிஜினல் பேருக்கு மீண்டும் கொண்டு வந்தார் அவர். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல தான் கூனி, ஒரிஜினல் பேர் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அந்த கூனின்னு பேர் சொன்னால் தெருவே தெரியும், அந்த ஊரே தெரியும். ஆனால் அது மாற்றி அமைத்தார். அவர் பேச்ச பேர் ஆபிரகாம் குமாரத்தி, ஆனால் அவருடைய ஒரிஜினல் பேர் அங்கே வந்தது. ஆமாம், எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வயத்தில் பல காரியம் சொல்லிக் கொண்டே போகலாம். இஸ்ரவேலில் ஒரு படைத்தலைவன் இருந்தார். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில்
அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு படைத்தலைவர் தான், அவன் பேர் நாகமான். அவன் பேர் என்னது? நாகமான். அவனாலே பல யுத்தங்கள் செய்து பல வெற்றிகளை சீரிய தேசத்து அதிபதி பெற்றிருக்கிறான். ஆகவே அவனை படத்திலும் வச்சிருக்கான். ஆனால் அவனுக்கு வேதத்தில் சொல்லுகிறது அவன் ஒரு குஷ்டரோகி. அவன் யாரா? படை தலைவன், ஆனால் அவன் குஷ்டரோகி. எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் குஷ்டரோகம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் வீட்டில் உள்ள ஆளுக்கு தெரியும். எவ்வளோ படைத்தலைவன் எவ்வளோ வீரம் உள்ளவனாக இருந்தாலும் அவன் வீட்டில் வரும்போது யாராக தான் இருக்கிறான்? குஷ்டரோகியாக தான். அவனுக்கு பல நாள் கவலை. பணம் இருக்கிறது. படைத்தலைவனுக்கு பணத்துக்கு குறைவாக வேணுமா? அவன் வீட்டில் யுத்தம் பண்ணி கொள்ளையடிச்சிட்டு வரும்போது அவன் தான் ஆளாக எடுக்கிறான். அவன் எடுத்து போக தான் சேவகர்லாம் நினைச்சுவாங்க எடுப்பாங்க. ஹிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது ரொம்ப ஒன்று என்ன, இந்த வாதாபி புலிகேசினுடைய காலத்தில் யுத்தம் பல்லவர்களை ஜெயிச்சிட்டான். இங்கிருந்து போன மறுபடியும் அவனுடைய நரசிம்ம பல்லவன் நிச்சயதான் அவனுக்கு போய் யுத்தம் பண்ணினான். அவனை வென்று அவனை சிறைப்பிடிச்சிட்டு வரான். வரும்போது தேசத்தை எரிச்சிருட்டான். எங்கள் தேசத்தை எங்கள் தகப்பனை சிறைப்பிடிச்சு கொண்டு வந்தவன், எங்கள் தேசத்தில் வந்து என்னையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போய் அங்கே கொண்டு வச்சவன் தப்பிச்சு வந்திருக்கிறேன். இவனை அந்த தேசத்தை முற்றிலும் அழிச்சிருட்டான், எரிச்சிருட்டான். தேசம் எரியுது, அந்த புலிகேசியினுடைய தேசம் எரியுது. அப்போ படைத்தலைவன் ஒருத்தர் சொல்கிறான், பரஞ்சோதி அவன் பேர். அவன் சொல்கிறான், என்ன பொருளாலும் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க, எது வேண்டுமானு எடுத்துக்கிடுங்க அப்படின்ட்டான். வீடுகளில் கொள்ளை அடிச்சது அவனுக்கு கொள்ளை அடித்த மாதிரி தமிழ் சரித்திரத்தில் வேறு யாரும் அப்படி கொள்ளை அடிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. கர்த்தருக்கு பாய்க்க மாட்டாவதா, அவனை கொள்ளை அடிச்சு வந்தாங்க. படைத்தலைவன் நான் ஆளாக இருப்பேன். ஆனால் இவன் எடுத்துகிட்டு வரல. இவனை குறித்து சொல்லப்படுது, இவன் வேறு விதத்தில் ஒன்று செய்தான், அதை சொல்ல விரும்பல். ஆனால் படைத்தலைவன் தான் முதல்ல கை வைப்பான். அவனுக்கு பணத்திற்கு பொருள் குறைவு கிடையாது. தங்கம், வெள்ளி, வைரம், பெரிய விலையேற்பட்ட கற்கள் எக்கச்சக்கம் வீட்டில் இருக்கும். ஐஸ்வர்யத்துக்கு குறைவில்லை, புகழுக்கு குறைவில்லை. அவன் குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கிற மனைவியும் அழகுள்ள மனைவி, அதுக்கும் குறைவில்லை. ஆனால் வாழ்க்கையில் அவன் ஒரு குஷ்டரோகி. அவன் மன வேதனை எவ்வளவு இருந்தால் என்ன, வாழ்க்கை பாழாய் போன நிலையில் இருக்குது. நல்ல வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லை. பெயருக்கு மனைவியை தவிர அவளை தொட்டு பேசுவதற்கு முடியாது, அந்த அளவிற்கு இருக்கிறான். என்ன செய்வது தெரியவில்லை. கலைஞன உள்ளம், கலைஞன யோசனை. அவன் அப்படியே யோசி இருக்கும்போது தான் வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது, அப்பா இந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய வழிகள் இந்த உலகத்தில் எங்கே இல்லாவிட்டாலும் எங்கள் தேசத்தில் இருக்கிறது. ஆமாம், என்னமா இருக்குது? ஆமாம், எங்கள் தேசம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எந்த மனுஷனையும், பாழாய் போன மனுஷனை அவர் பயனுள்ள மனுஷனாய் மாற்றி அமைக்கிறவர் எங்கள் தேசத்தில் இருக்கிறார். தீர்க்க தரிசிட்ட போனேன்னா தெரியும், அவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. போனோடனே அவன் தீர்க்க தரிசி நோக்கி வந்தான். தீர்க்க தரிசி அவனை என்ன சொன்னான், எவன் போய் 7 நேரம் குழி அப்படின்ட்டான். அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் ஒருத்தன் சொன்னதை கேட்டு அந்த 7 முறை முங்கி எழுந்த போது வேதம் சொல்லுது, சிறு பிள்ளையின் மாம்சம் போல இருந்தது. ஆமாம், அவனுடைய மாம்சமே உருகுலைந்து போய் சொல்லப்போனால் நாற்றம் எடுத்த ஒரு சூழ்நிலைகள், அழுகி போன சரீரம். ஆனால் வீரம் இருக்கிறது, படைத்தலைவன் திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, புகழ் இருக்குது, பேர் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனாலும் கர்த்தருக்கு பயமாட்டவதாக அவனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை அப்படின்னா, தன்னுடைய சரீரம் உருகுலைந்து போய் இருக்கிற சரீரம், அழுகி போய் இருக்கிற சரீரம், வாழ்க்கை வாழ முடியாமல் இப்படி இருக்கிறது என்று யோசித்த போது தேவனிடத்தில் வந்த அந்த தேவன் அவன் வாழ்க்கையில் சரீரத்தை உருகுலைந்து போன சரீரத்தை அவர் உருமாற்றம் செய்தார். அவர் செய்தார். கர்த்தருக்கு பயமாட்டாவது முடியாத நிலையிலும் நம்முடைய தேவன் அவன் வாழ்க்கையில் வரப்பதும் செய்தார். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பகுதியாக இருக்கலாம், உலக ரீதியான பகுதியாக இருக்கலாம், நம்முடைய பிரயாசத்தின் பலனாக இருக்கலாம், நம்முடைய பொருளாதார பகுதியாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையின் சரீர காரியங்கள் இருக்கலாம், எவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உருகுலைந்து போய் நிலை, ஆசீர்வாதமற்ற நிலை, பயனற்ற ஒரு நிலை இருந்தால் இன்றைக்கு ஆண்டவன் உருகுலைந்து போன ஒன்றை மறுபடியும் பயனுள்ளதாய் மாற்றுவார். ஆமாம், பயிர் நிலமாய் மாற்றுவார். பயன்
அங்கே செழிப்பை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு தேவன் மாற்றங்களை கொண்டு வர வல்லவர் அவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்ய வல்லவர். வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க வந்தாங்க. எரிகோவில் ஒரு பெண் இருந்தார். நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அதில் ஒரு பெண்ணை குறித்து சொல்வதற்கு காரணம், அந்த ஒரு பெண் பெயர் ராகாப். அந்த எரிகோவிலே இருக்கிற பெயர்களே எத்தனை மக்கள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு பெண் பெயர் மட்டும் நமக்கு என்ன செய்யும்? ராகாப். சரி, ராகாப்னு தெரியும். அந்த பெண்ணை எப்படிப்பட்ட பெண்? அடுத்த ஸ்டெப், அவள் ஒரு வேசி. அவளை குறித்து வேதம் அப்படி தான் என்ன செய்யுது? ராகாப் வேசி அப்படி நீட்டாக எழுதியிருக்குது. சரி, எழுதும் போதாவது ஆவியானவர் அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு எழுதுவார். அவள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் எப்படி உருமாற்றம் அடைய பண்ணினார் என்பதை காட்டுவதற்குத்தான் அதை எழுதினார். அவள் வாழ்க்கையில் அவள் வேசிதான். ஒருவேளை இந்த சமுதாயத்திற்கு பார்வைக்கு அவள் பாழாக்கப்பட்ட வாழ்க்கை. விரும்பி வருவதற்கு ஒருவேளை வருவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு விருப்பமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது. ஆனால் என்ன அப்படின்னு தெரியுமா, தேவனுடைய பொறுத்த காரியத்தில் ஒன்றுமே இல்லை. தேவனை பற்றி தெரிய ஆனால் தெரிந்திருக்கிறேன். அந்த வேவுகாரர் சொன்னாங்க, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போதே இங்கே செய்தி வந்துவிட்டது. அதை விட மேலே செங்கடலை கர்த்தர் பிளந்தார்னு கேள்விப்பட்ட உடனே எங்கள் இருதயம் என்ன செய்தான்? கரைந்து போனது. உங்களுக்கு இவ்வளவு அற்புதம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி எங்கள் தேசத்தில் கேள்விப்பட்ட உடனே நாங்கள் கலங்கி போய்விட்டோம். சரி, வேற என்னலாம்? அதனால் நீங்கள் கட்டாயம் தேசத்தை போயிட்டோங்க. ஆனால் எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என் ஜீவனை நீங்கள் காப்பாற்றணும். பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா உடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கை பாழாகி போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வழி. அவள் ஒரு வேசி. வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் அவளையே மாற்றி உருகுலைந்த வாழ்க்கை அவளுக்கு உருமாற்றம் அடைய பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே ராகாப் இங்கே யூதா கோத்திரத்தில் ஒருவனை திருமணம் செய்தார். திருமணம் செய்து கொஞ்ச நாளில் குழந்தை பெற்றெடுத்தார். அந்த குழந்தை பெற்றெடுத்த அதே வம்சத்தில் தாவீதும் வந்தான். ஆமாம், அதே வம்சத்தில் ரூத்தும் வந்தான். அதே வம்சத்தில் தாவீது வந்தான், போவாஸ் வந்தான். இதெல்லாம் வரும்போது அதே சந்ததியிலே இயேசு வந்தார். எந்த பகுதி? அவள் பாழாக்கப்பட்டவள், அவள் உதவாதவள், அவளை சேர்க்கக்கூடாதவள், அவள் தகுதியற்றவள் என்று சொல்லி இந்த உலக ரீதியாய் சொல்லி புறக்கணித்து வைத்திருந்த எல்லையிலே ஆண்டவர் உருமாற்றம் செய்தவர். அவள் வாழ்க்கையின் சந்ததியில் இருந்தே இரட்சகரை இந்த உலகத்திற்கு தோன்ற பண்ணின தேவன் நம்முடைய தேவன். ஆமாம், நம்முடைய தேவனால் உருமாற்றம் அடைய பண்ண எதையும் செய்ய முடியும் அவரால். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதையெல்லாம் செய்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பகுதியில் ஆண்டவர் மாற்றி அமைத்து நம்முடைய வாழ்க்கையில் பயிர்நிலமாய் மாற்ற மாட்டாரா? அவர் நிச்சயமாய் செய்வார். இதனால் வரை நம்முடைய வாழ்க்கையில் எவைகளாம் எதிர்பார்த்திருந்தோமோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் செய்து அற்புதமாகி மாற்றுவாராக. ஆமாம், இனி வரும் நாட்களில் அது எப்படி இருக்குன்னா, பார்க்குற பார்வைக்கு பாலாய் இருந்தது, இனி பார்க்குற பார்வைக்கு ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்க்கிறவருக்கு உதவாது என்று சொல்லப்பட்டது நிலம் அது பயனுள்ள பயிர் நிலமாக மாற்றி அமைக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர். ஆமாம், ராத்திரி உள்ள ஆண்டு சமுதிரம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அதை செய்ய வல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் உதாரணம் ஒன்று சொல்லி முடிக்க வருவோம். அடிக்கடி என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பிடித்த ஒரு பகுதி, கொலோஸ் சபையினுடைய மூப்பர் அவங்க வீட்டில் தான் மீட்டிங் நடக்குது. பிலமோன் நல்ல ரோம அதிகாரி. அவன் ரோமாபுரியில் கொலோசை இந்த பட்டணத்தில் அவன் ரோமர் அதிகாரியாக இருந்தான். நல்ல ஒரு அதிகாரி, ரட்சிக்கப்பட்டான். அவன் வீட்டில் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் நடக்கிற எல்லைகளில் நம்ம வீட்டுக்கூட்டம் நடத்துவது மாதிரி வச்சுக்கோமே, வீடுகளில் இந்த கேர்சல் மீட்டிங் நடத்துவது போல நடக்குது. அங்கே அவங்க வீட்டில் முதல்ல சபை இப்படி தான் ஆரம்பிக்கிறான். பவுல் போய் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த போகும்போதெல்லாம் அவங்க பழக்கம், அவங்களுடைய வழக்கத்தில் கால்களை கழுவுதல் என்றது ஒன்று இருக்கலாம். ஆகவே வெளியே இருந்து அவங்க ஆஃபீஸர் வீடு, வெளியேருந்து வர்றவங்க எல்லாம் தங்களை சுத்திகரிப்பு கொள்வதற்கு அவங்க என்ன செய்யும்போது அடிமை ஒருவன் வெளியே உட்கார்ந்துருந்தான்.
அவன் வேலை என்னென்னா கால்களை கழுவ என்ன செய்யணும், தண்ணீர் கொடுக்க வேண்டும். அவன் வர்ற ஆட்கள் இப்படிலாம் கொடுத்துருப்பான். அவன் ரசிக்கப்படாதார். அவன் ஒரு மாதிரி ஆனவன். வந்தவொடனே ஒரு தண்ணி கால் கழுவுக்கு பயப்பத்தியாக கொடுக்குறதில்ல, வந்துட்டானுங்க அப்படின்னு தூக்கி எரிஞ்சிருப்பான். கொடுத்துருப்பான். வர்றதெல்லாம் பிடிக்கல அவனுக்கு. அப்படி தான் இருந்திருப்பான். கற்பனை தான் அது இருந்திருப்பான். ஆனால் ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அடிமைகள் பல அடிமைகள் இருப்பான். அது வீட்டுக்கு வெளியே தான் இருக்கக்கூடிய அடிமை. அவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு பொருளை ஒரு இடத்துல அடிக்கடி பார்த்துட்டே இருந்திருக்கான். தூக்கிட்டு ஓடிட்டான். வீட்டில் எதை களவாண்டு போனானோ தெரியாது, ஓடினவன் எங்கே போனான்னு தெரியாது. ஆனால் இவன் கம்ப்ளைண்ட் பண்ணான். ஒரு எல்லையிலே பிடிபட்டுட்டான். பிடிபட்டவனே சிறைச்சாலைக்குள் தள்ளினாங்க. ஒரு தள்ளி போடா அப்படின்னு ஒரு மிதிச்சு உள்ளதெல்லாம் உள்ளே போய் விழுந்தவன் திரும்பி பார்த்தா யார் உட்காந்துருக்கான்? அந்த சிறைச்சாலையில் அந்த அறையில் பவுல் உட்காந்துருக்கான். அவனுக்கு பவுலை பற்றி நல்லாவே தெரியும். அவன் உணர்ச்சி கேட்டாங்க, உன்னை பற்றி கேள்விப்பட்டேன்டான், என்னடா இங்கே வந்துட்டியா மறுபடியும்? சரி, என்ன செய்த? அவன் இப்படி செய்துட்டேன், என்னை பிடிச்சிட்டாங்க. இரு. இவன் குழு சபையிலிருந்து மற்ற சபைகளில் கடிதம் எழுதி கொண்டிருந்தவன் இவனுக்கு ஆண்டரை பற்றி சொன்னான். இப்படி இருக்கக்கூடாது, மாற்றி அமைத்தான். அவன் அடிமை, அவன் ஒரு திருடன், இப்போ ரட்சிக்கப்பட்டான். அதுதான் பவுல் சொல்லுகிறான், சிறைச்சாலையில் நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு, அவனை மகன் என்ற அந்தஸ்துக்கு என்ன செய்தான், அவன் கொண்டு வர்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஒரு அடிமை, வீட்டுக்குள்ளே கூட நுழையக்கூடாது. ரெண்டாவது, அவன் ஒரு திருடன், அதாவது அவன் கிரிமினல் கைதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனை இவன் சொல்லுகிறான், அவன் என்னுடைய மகன், நான் பெற்ற ஒரு மகன், கிறிஸ்துவுக்குள் அவனை நான் பெற்றுவிட்டேன், அவன் எனக்கு பிள்ளை போன்றவன். கடிதம் எழுதுறான் பிலமோனுக்கு. ஆகவே அவன் பட்ட கடன், அவன் பட்ட எல்லாத்தையும் என் பேரில் நினைச்சிங்க, அவனுக்கு சிபாரிசுறான். தான் அதை எடுத்துக்கொள்ளான், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறான். ஐயா நான் கொடுக்குறேன், ஐயா அவன் செய்ததுக்கு எல்லாம் பிரதிபலன் நான் கொடுக்குறேன், அவன் செய்த தப்புக்கெல்லாம் நான் என்ன செய்கிறேன், திரும்ப செலுத்துகிறேன். சரி, உனக்கு கொடுக்குறத கொடுத்துறேன். காலங்கள் ஆனது. வெளியே வந்தவன் ஒருவேளை அதே வீட்டுக்கு வந்தான்னு நம்ம தெரியாது. ஏன்னா அவன் வீட்டுக்கு தான் அனுப்புகிறான். அவன் வீட்டுக்கு வரும்போது பயபக்தியாக வந்திருப்பான். ஐயா நான் அன்றைக்கி திருடிட்டேன், மன்னிச்சிருங்க, ஆனால் இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டேன். உள்ளே இருந்த அடிமை கொஞ்சம் மாற்றி அமைத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றான். அவன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட்டங்கள்லாம் நடக்கும்போது இப்படி தான் இருந்துதான் தெரியாது, உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு சொல்லுது. கூட்டம் நடக்கும்போது எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறது எல்லாம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டவன் எல்லாரோடு பழகினான். எல்லாரும் சகோதரத்துவமாக பழகினார். இவன் ஆண்டவரோடு வசனங்களை வாசிக்க ஜெபம் பண்ண தனிப்பட்ட வாழ்க்கையில் உருமாற்றம் அடைய கர்த்தர் கிரியை செய்தான். அவன் மாற ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக மாறினான். அவன் சொன்னாங்க, இன்னைக்கு யாரும் கொஞ்சம் வரல. அப்போ வரலன்னு சொன்னபோது ஒரு ஸ்டெப் வச்சுருப்பாங்க, சாட்சி சொல்ல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒனேசிமு கூப்பிட்டாங்க. எப்போ ஒனேசிமு சாட்சி சொல்கிறியா? ரொம்ப சந்தோஷம். சொல்கிறான், நான் அதே வீட்டில் தான் இருந்தேன், வெளியே தான் இருந்தேன், ஆனால் ஒரு நாள் திருடிட்டு ஓடிட்டேன். ஆனால் என்ன இயேசு இந்த இடத்துல பிடிப்பட்டேன், ஆனால் இயேசு என்னை சந்தித்தார். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சந்தித்தார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், பயனுள்ளதாய் மாற்றியிருக்கிறான், பயனற்றவன் பயனிடமாக்கப்பட்டு விட்டான், இனி விளைபலன் வேணும். அவர் பார்க்குறாங்க, பயனிடமாக்கப்பட்டு விட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு பிரசங்கர் வரல. எல்லாரும் பார்த்தாங்க. சாட்சி சொன்ன, நீ அன்றைக்கி நல்ல சாட்சி சொன்னப்பா, ஏதாவது உனக்கு ஆண்டவர் சொன்ன வசனம் எதுவும் இருந்தாலும் நீ சொல்லு, அனுபவத்திலிருந்து சொல்லுனா. அன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணுகிறான், சூப்பராக பிரசங்கம் பண்ணியிருக்கான். அவன் எல்லாருக்கும் சந்தோஷம். காலங்கள் செல்ல தேவன் அவனை ஊழியத்துக்கு அழைத்தார். இதோடு தான் நமக்கு இதெல்லாம் நமக்கு வேதத்தில் சொல்லப்படலை, அதான் குறைவு தான் சொல்லப்பட்டிருக்கு. சரித்திரம் என்ன சொல்கிறது? அவன் ஊழியத்திற்கு வந்தான், வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான், கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். தீமோத்தேயு ஒரு காலகட்டத்திலே அந்த ஏசியா மைனரில் அவன் பிஷப்பாக இருந்தான். கர்த்தருக்கு பாய்மாட்டாவதாக பிஷப்பாக இருந்தான். தீமோத்தேயுக்கு பிறகு அந்த எல்லைக்கு வந்தது யாருன்னா இந்த ஒனேசிமு. அவன் அடிமையாக இருந்தவனை ஒரு பெரிய கிறிஸ்தவ எல்லையினுடைய ஒரு பகுதிக்கு பிஷப்பாய் கர்த்தர் மாற்றி, பயனற்றவன், திருடன், அடிமை, உதவாதவன், கிரிமினல் கைதி என்ற ஒருவனை கர்த்தர் உருமாற்றம் அடைய பண்ணி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அல்லது கிறிஸ்தவ ராஜ்யத்திற்கு, தேவ ராஜ்யத்திற்கு பயனுள்ள ஒருவனாக கர்த்தர் மாற்றி பயன்படுத்தினார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படுவார். தேவன் எதையும் உதவாது பயனற்றதுன்னு சொல்லுகிறோம், அங்கே பயனுள்ளதை கொண்டு வருவார். அதான் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணத்தை கொண்டு வரும் தேவன் நம்முடைய தேவன். ஆமாம், எழுதுறது கண்கள் பிடிச்சி பண்ணுவோமா?
ஹல்லேலூயா. உருவாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்துவிடும் ஒரு மாற்றும், உடைத்துவிடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே. உருமாற்றம் அடைய பண்ணும் தேவன் நம்முடைய தேவன் அற்புதம் செய்வார். அவர் சீர்படுத்துவார், பாழானதை சீர்படுத்துவார், அந்த பாழானதை உருமாற்றம் அடைய பண்ணுவார், பயனுள்ளதாய் மாற்றி அமைப்பார், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாய் மாற்றி அமைப்பார். நம்முடைய தேவன் ஒருவர் செய்வார், தேவன் ஒருவர் செய்வார். அவர் அற்புதம் செய்ய வல்லவர். அவர் கர்த்தரை தாழ்த்தி கொடுப்போமாக. கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ரட்சிக்கப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில் தகப்பனே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஆரம்பம் முதல் அப்பா தகப்பனே முடிவு மட்டுமா உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் எங்களோடு அசைவாடி கொண்டிருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆராதனைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆராதனைக்கு ஆர்வத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக கர்த்தர் அவர் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் தகப்பன் எங்களோடு நீர் பேசுனதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாலானதை ஆண்டவரே சீர்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே அநேக காரியங்களை எங்களோடு பேசினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாலான காரியங்கள் அநேகம் சீர்பட்டதை நாங்கள் வேத புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரே நீர் எழுதி கொடுத்த ஆண்டவரே அந்த மகத்துவத்திலிருந்து நாங்கள் வாசித்தோம், கேட்டோம் ஆண்டவரே, அதை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பாலானதை பயிர் நிலமாக மாற்றுகிறீர், பாலானதை அது ஆண்டவரே விளைச்சல் உள்ளதாய் மாற்றுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களையும் தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. பாலாய் கிடக்கிற எங்கள் பகுதிகள் ஆண்டவரே எந்த பகுதி பாலாகி இருக்கிறதோ ஆண்டவரே அந்த பகுதியெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே பயிர் நிலமாய் மாற்றி அதை பயனுள்ளதாய் மாற்ற முடியாது எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரே ஒரு ஆண்டவரே பயனுள்ளவர்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பயனற்றவர்களாக இருந்தோமானால் நாங்கள் அப்படியே இருந்து விடாதபடி அநேகருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே எல்லாரையும் நீர் பயிர் நிலமாய் மாற்ற முடியாய், அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் மாற்ற முடியாது எங்கள் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தினால நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களில் சமாதானம் சந்தோஷத்தை தாங்க, வியாதிகளை விலக்கி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் நீர் ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பயிர் நிலம் உண்டாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நற்சாட்சி ஒவ்வொரு குடும்பங்களிலும் விளங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் செய்து கொடுத்த தாசனை ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமாம் ஆமாம்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்